சார் வணக்கம். சொல்லுங்க சார். சிறை படம் நேற்று பார்த்துட்டு வந்தீங்க. ஆமா, அது நல்ல கருத்து இருக்குன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? திரைப்படம் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு திரைப்படம் மிக பிரம்மாண்டமான படம். ஒவ்வொரு டைரக்டரும் இது போல மக்களுக்கு ஒரு படத்தை எடுக்கணும். இந்த படத்துடைய ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இந்த படம் காவல்துறை, ஒரு காவல்துறை எப்படி இருக்க வேண்டும், ஒரு காவல்துறை மனிதாயமாக இருக்கணும். ஒரு காவல்துறை ஒரு ஏழை விடுறான்னா எதற்காக வருகிறான் அப்படி சொல்லி ஒரு காவல்துறை அவர் ஹெல்ப் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் இருக்கு. ஒரு நீதிபதி என்று சொன்னா ஒரு கைது செய்யப்பட்டால் எதற்காக கைது செய்யப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி வாய்தா அப்படின்னு போடாம 5 வருஷம் தண்டனைக்கு ஒருத்தன் உள்ளாகிறான். அவனுக்கு வாய்தா போட்டு எதற்கு குற்றம் செஞ்சானே அவனுக்கு தெரியல. நீதிமன்றமே அவனை நீதிபதியே பார்க்கல. எதுக்கு அது ஃபைலே ஓபன் பண்ணல. அது பார்க்க வேண்டும், ஏழைகளுக்காக பார்க்க வேண்டும் சொல்லி நல்ல ஒரு கருத்தை அதுல கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஹீரோ ஒரு முஸ்லீமோ, அவர் இந்த நீதிமன்ற வளாகத்துல தொழுவார். அப்போ தொழுகை நடத்தும் போது, அந்த நீதிமன்ற வளாகத்துல தொழுகை நடத்தும் போது, அப்போ இன்னொரு காவல்துறை சொல்லுவாரு, இதெல்லாம் தொழுக கூடாதுல்ல அப்படிம்பாரு. அப்போ இன்னொரு காவல்துறை இதை பத்தி பிரச்சனை இல்லையே அப்படிம்பாரு. அப்போ ஒரு காவல்துறை எப்படி இருக்கிறார், இன்னொரு காவல்துறை எப்படி இருக்கார், அந்த படப்படுத்தி அதை காட்டிடுவாங்க. நல்ல அருமையான கருத்து. வீரர்கள் எல்லோரும் தீவிரவாதி இல்லை, அவர்களுக்கும் மனிதாயம் உண்டு. எது தவறு செய்தாலும் சரண்டர் ஆயிடுவோம், நாங்க தப்பிக்க மாட்டோம், அரசு கட்டுப்படுவோம் அப்படிங்கிறத ஒரு படம் பிடிப்ப அருமையா காட்டியிருக்காரு டைரக்டர். அன்னைக்கு படம் சிறை திரைப்படம் இன்னைக்கு இந்து முஸ்லீம் அவர்களே நம்ம ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட படம். இந்த படம்லாம் ரொம்ப எடுக்கணும். பக்தி என்பது நம்ம அகத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் இன்னைக்கு இந்து சகோதரிகளையும் முஸ்லீம் சகோதரிகளையும் இன்னைக்கு பிரிக்க பார்க்காங்க. நம்ம பக்தி எப்படி அகத்தில் இருக்கணும், வெளியே காட்டக்கூடாது. இன்னைக்கு வெளியே காட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சிருக்கேன். நான் ஒரு தொழுகைக்கு போறேன் அப்படின்னா, நான் தொழுகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது வடிவேல் சொல்லுவார்ல, நான் தொழுகைக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படிலாம் சொல்லாம நம்ம தொழுது நம்மளுடைய கடமை. அது தொழுதுறோம். பக்தி அகத்தில் இருக்க வேண்டும். மதம் இன்னைக்கு பற்று இருக்க வேண்டும், மதம் வெறியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க பார்த்தா தெரியும், எந்த உடைய வழிபாடு ஸ்தலங்களையும் இடித்து அதை வேற ஒரு வழிபாடு ஸ்தலங்களை கட்டுவதற்கு எந்த தெய்வமும் சந்தோஷப்படாது. இன்னைக்கு பாபர் மசீது இடிக்கப்பட்டு அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்பட்டது. இதனால இன்றைக்கு நீங்க பார்த்தா தெரியும், இதனால நம்மளுக்கு என்ன நடந்தது, இந்தியா பொருளாதாரம் வளர்ந்துட்டா, இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் குறைஞ்சதா, பெட்ரோல் குறைஞ்சதா, வேலைவாய்ப்பு கிடைச்சதா, ஏதாவது இந்தியாவுக்கு நல்லது நடந்ததா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த படம் எடுத்துரைக்கிறது. நல்ல ஒரு படம். இது போன்ற படங்களை டைரக்டர் எடுக்கணும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.